அனைவருக்கும் வணக்கம். ஜாக்பாட் யோகம் முதலிடத்தில் இருப்பது எப்போதுமே இந்த 3 ராசிக்காரவங்க தான். அவங்களுக்கான 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இதுதான் அப்படிங்கிற தலைப்பில் அந்த 3 ராசிக்காரவங்களுக்கு ஏன் அடிக்கடி அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிற பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். லாட்டரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகையை பரிசாக பெறுவது. இன்னைக்கு வெளிநாடுகளில் நிறைய நண்பர்கள் என்னுடைய காணொளியை பார்த்துட்டு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க, 4 இலக்கம் கொடுங்க, 3 இலக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது அந்த முதல் பரிசு அப்படிங்கிறது கோடிக்கணக்கான ரூபாயாக இருக்கின்ற பொழுது அது நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கையே ஒரு தலைகீழாக மாறிடுமே, நம்ம ஒரு அதிபயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போயிடலாம்ல அப்படிங்கிற ஒரு ஆசை. உண்மையிலே ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரியெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது இல்லையா? அதனால் அதை எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது பல பேர் எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு அந்த விஷயம் தேவையில்லாத விஷயமாக கூட இருக்கலாம். சில பேர் லாட்டரியை முழுசாக விரும்பவே மாட்டாங்க. பல பேர் அதில் அதிகமான ஈடுபாடோடு இருப்பாங்க. அப்படிங்கிற பொழுது ஒரு 3 ராசிக்காரவங்க ரொம்ப அதிகமாக அதை நேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. அந்த 3 ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டால் கடகம் ராசி, விருச்சகம் ராசி, மீன ராசி. இந்த கடகம், விருச்சகம், மீனம் ராசி தத்துவத்தில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசிகள். இந்த நீர் தத்துவத்துக்கு சந்திரன் தான் கிரகம். சந்திரன் தான் இந்த நீர் தத்துவத்தை குறிப்பிடுகின்ற கிரகம். ஜோதிட சாஸ்திரத்தில் காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு கடகராசி, 8வது வீடு விருச்சகம் ராசி, 12வது வீடு மீன ராசி. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது புதையல் ரகசியங்களை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். இப்போ இந்த 3ஐயும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பொருளாதாரத்தை எங்கேயோ தேடி அடையக்கூடிய ஒரு பயணத்தை அடிக்கடி செய்யக்கூடியவர்கள் இந்த 3 ராசிக்காரவங்களே முதன்மையாக இருப்பார்கள். இந்த 3 ராசிக்கும் நீர் தத்துவம் அப்படிங்கிறனால சந்திரன் அப்படிங்கிறதுனாலையும் இந்த சந்திரன் துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பாஸ்டாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு திரும்பக்கூடியவங்க இவங்க தான். அதுவும் கடல் கடந்த பயணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்போ கடல் கடந்து போய் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, கடல் கடந்து போய் பொருளீட்டக்கூடியவங்க, கடல் கடந்து போய் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க எல்லாருமே இவங்க தான். இந்த டிராவல்ஸ் அதிகமாக வச்சு நடத்தக்கூடியவங்களும் இவங்களாகத்தான் இருப்பாங்க. இதில் கடகம் ராசி நண்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல இளகிய மனப்பான்மையோடு இருப்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரவங்க எப்போதுமே ஒரு பிடிப்பு தன்மையோட இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவங்க. இந்த மீன ராசிக்காரவங்க இந்த 2க்கு இடையிலையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படி மீன ராசிக்காரவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடக ராசிக்காரவங்க எப்போதுமே இளகிய மனசோட தாயுள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரவங்க எப்போதுமே ஒரு விடாப்பிடியான ஒரு பிடிவாத கொள்கையோடு இருப்பாங்க. இப்படித்தான் இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற வெறித்தன்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த 3 ராசிகளுமே குறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரவங்களுடைய குணநலனும் இப்படித்தான் இருக்கும். அதனால் இவங்க பார்த்து நினச்சாங்கன்னா இவங்களுடைய குணங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்களுடைய செயல்பாடுகளும் கரெக்டாக அமைஞ்சிரும். அப்படிங்கிறனால தான் இவங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களை அடிக்கடி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். யாருக்கிட்டையுமே எளிமையாக பழகி அவங்கள கவரக்கூடிய தன்மையில் இந்த 3 ராசிக்காரங்களும் இருப்பார்கள். அதனால் எதை நினைக்கிறோமோ அதை அடையணுன்ற கொள்கை பிடிப்போடையும் இருப்பாங்க, அடைஞ்சும் தீருவாங்க. அப்போ கொள்கை பிடிப்பு லட்சியம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரவங்களுக்கும் இல்லையா, இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஒரு கணிப்பு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லு. மற்ற ராசிக்காரவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு கீழே ஒரு இப்போ கடகராசி, விருச்சக ராசி, இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு ஒரு 90% இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற ராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு 80, 70 இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு
அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வெல்றதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பாங்க. நம்ம கலந்துக்கலாம், ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் பொருளாதாரத்திலேயே எப்போவுமே குறிக்கோளாக இருக்கிறதுனால தான் அந்த பொருளாதாரத்தை இப்படியும் ஈட்டலாம் அப்படிங்கிற அமைப்பில் இவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதனால தான் இவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதாவது சரியான நேரத்தில் போய் கை வைப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக ஒரு நேரத்தை குறிப்பிட்டு இவங்க போய் அந்த வேலையை செய்வாங்க. இவங்க எந்த வேலையில் இருந்தாலும் பர்ஃபெக்டாக கரெக்ட் டயத்துக்கு போய் அந்த வேலையில் சேரணும், அந்த வேலையை செய்யணும், ஒரு விஷயத்தை பண்ணணும், ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போய் கனகச்சிதமாக பண்ணிடுவாங்க. அந்த கனகச்சிதம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? எல்லா விஷயத்திலுமே சரியாக இருக்கக்கூடியவங்க. அதனால் இவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி போகிறதுலும் ஒரு ஒரு நல்ல ஒரு அலாதி பிரியமாகவும் இருக்கும். இன்றைக்கி நிறைய முதல் பரிசுகளை வென்றவர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய முதல் பரிசு வாங்கினவங்களோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடகம், விருச்சகம், மீனம் ராசிக்காரர்களால் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிறைய யூடியூப் சேனல்களை நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம், கணிச்சும் கொடுத்துருக்கிறார்கள் ஜோதிடர்கள். அதனால் அதன் அடிப்படையில் இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி ஜாதக ரீதியாக அப்படிங்கிறது வேறது. பொதுவாகவே இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்குன்னு ஒரு 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்கிறேன். இந்த கடகம், விருச்சகம், மீனத்துக்கு. இப்போ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 289, 534 இந்த 6 எண்களும் கடகராசிக்கு ரொம்ப பொருத்தமான எண்கள். அதாவது 289, 534, 2, 8, 9, 5, 3, 4 இந்த எண்கள் கடக ராசிக்கும், கடக ராசியில் இருக்கிற நட்சத்திரத்துக்கும், கடக ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் ரொம்ப நெருக்கமான எண்களாக இருக்கும். அதனால் இந்த எண்களை இவர்கள் அடிக்கடி பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் என்றாவது ஒரு நாள் அதில் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தொகையை அவங்க வென்று விடுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி ஐயா, இதில் சொல்லாத எண்கள் இருக்குதே, அதாவது 1 சொல்லவில்லை, 6, 7 சொல்லலை. அப்போ 1ஆம் எண், 6ஆம் எண், 7ஆம் எண் அப்படிங்கிறது 167 இல்லையா? இந்த 3 எண்களுமே இந்த 6 இலக்க எண்களுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு எண் வரலாம். அதை பயன்படுத்துகின்ற விதத்தை பொறுத்து அவங்களுக்கு அந்த நேரம் என்ன யூகம் தோணுது, என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத சரி இந்த எண்ணை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சால் இந்த 3 எண்களை ஏதாவது ஒரு எண் அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். 0 அப்படிங்கிறது பொதுவான விஷயம். மற்றபடி இந்த எண்களே அதிகமாக வரும். ஒரு உதாரணத்துக்கு 4 இலக்க எண்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடகம் ராசிக்கு 2895 கன்ஃபார்மாக இந்த 2895 என்றைக்கும் நிறைய ரிசல்ட்டுகளை வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய எண். புரியுதுங்களா? அடிக்கடி வரக்கூடிய எண், தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி 2589 அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். 2543, 2542 இப்படி இந்த எண்களை மாற்றி 4 இலக்க எண்களாக விளையாடுகின்ற பொழுது நிச்சயம் அதிகமான வாய்ப்பை இந்த கடகம் ராசிக்கு கொடுத்துவிடும். புரியுதுங்களா? கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி விருச்சகம் ராசிக்கும் இந்த எண்கள் தான் வரும். இந்த கடகராசியில் என்ன எண் கொடுத்துருக்கணும் அதே எண்கள் தான் இதுக்கும் வருது. ஆனால் எந்த எண் ஆரம்பத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயம், எந்த எண் கடைசியில் முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. விருச்சிகம் ராசிக்கு 893, 524, 893, 524 இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து நாம் விளையாடலாம். இதில் சொல்லாத எண்கள் அப்படிங்கிறது 1, 6, 7 இந்த எண்கள் சொல்லப்படவில்லை. அப்போது 1, 6, 7 ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வரலாம். மற்றபடி இதே எண்களை மாற்றி அமைத்தும் விளையாடலாம். 0 அப்படிங்கிறது ஒரு பொதுவான எண்ணாக வரும். ஒரு உதாரணத்துக்கு 35, 50 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 4 இலக்க எண்கள் அமைக்கிறார் என்றால் கட்டாயம் அதில் ஒரு வின்னிங் அவர் வாங்கிடுவார். 32, 50 அப்படின்னு சொல்லி விளையாடுறாருன்னா கட்டாயம் அதில் ஒரு பரிசை அவர் வாங்கிடுவார். 35, 59 கட்டாயம் வாங்கிடுவார். அது மட்டும் இல்லாமல்
இந்த 8ம் 5ம் அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எண்கள் விருச்சிக ராசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 88 78 78 88 88 01 அப்படி 1ஆம் நம்பர் நான் சொல்லலை, 0ம் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல வரலாம். ஆனால் நம்மளுடைய எண்கள் அதிகமாக வரும். அப்போ இதை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். புரியுதுங்களா? அதனால் 893 524 விருச்சிகம் ராசிக்கு எப்போதுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய எண்கள். நீங்கள் இதில் பயன்படுத்துகின்ற பொழுது 8ஆம் எண்ணையும் 5ஆம் எண்ணையும் அதிகபட்சமாக பயன்படுத்திக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்கும் இதே எண்கள் தான் வருகின்றது. ஆனால் அது எப்படி ஆரம்பிக்குது, எப்படி முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 352 489 352 489 இதே எண்கள் தான் இந்த மீனம் ராசிக்கும் வரும். ஆனால் இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே இந்த எண்களே கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். வேறு எண் வரவே வராது. நான் இந்த முதல்ல எந்த ராசிக்கு சொல்லியிருக்கணும், கடகராசிக்கு சொல்லியிருக்கணும், அதே எண்கள் தான் விருச்சிகம் மீனத்துக்கும் வருது. அப்போ 3 ராசிக்காரங்களுக்கும் இந்த 6 எண்கள் ஏதோ ஒரு சூட்சுமத்தை கொடுக்கக்கூடிய எண்களாக இருக்குது. ஏதோ ஒரு ரகசியமான எண்களாக இருக்குது. ஏதோ ஒரு பிடிப்புத்தன்மையான எண்களாக இருக்குது. அப்போ நிச்சயமாக இந்த எண்களை நாம் பயன்படுத்தலாம். அப்போ மீனம் ராசி நண்பர்களுக்கு 352 489. அப்போ இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். ஆனால் நம்மளுடைய எண்கள் அதிகமாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ 352 489 4 இலக்க எண்களாக பயன்படுத்துகின்ற பொழுது 0359 0358 0489 அப்படியும் ஆரம்பிக்கலாம். இதில் சொல்லாத எண்கள் 167. இந்த எண்களை நான் சொல்லவே இல்லை. இது எப்படி வேண்டுமானாலும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த 167 வர்ற மாதிரி அமைச்சுக்கலாம். மற்றபடி இந்த எண்களே அதிகபட்சமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 3 ராசிக்காரங்களுக்குமே இந்த 6 எண்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கின்றது. 2 3 4 5 8 9 இதைத்தான் 3 ராசிக்குமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறேன். அதை ஏன் 3 ராசிக்குமே நீங்கள் ஒரே மாதிரி கொடுக்காம ஏன் மாற்றி மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் அங்கே தான் விஷயம் இருக்குது. கடகம் ராசிக்கு எந்த புள்ளியில் ஆரம்பித்து எந்த புள்ளியில் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை பார்க்கணும். அதேமாதிரி விருச்சிக ராசிக்கு எந்த புள்ளியில் ஆரம்பித்து எந்த புள்ளியில் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. மீன ராசிக்கு எந்த புள்ளியில் ஆரம்பித்து எந்த புள்ளியில் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அதனால் பல நண்பர்கள் இந்த கேள்வியை கட்டாயம் கேட்பாங்க. இதே எண்ணெய் ஏன் மாற்றி மாற்றி கொடுத்து எங்களை குழப்பறீங்கன்னு கூட கேட்கலாம். இது குழப்பம் கிடையாது. ஆரம்பித்து முடிகிறது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த 3 ராசிக்காரவங்க. சந்திரன் அப்படிங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு ஃபாஸ்ட்டாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்குள்ளே போகிறவங்க கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்குத்தான் உண்டு. இந்த 6 இலக்க எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் உங்களுடைய தான் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.